தேவி மாகாத்மியம் விளக்க உரை. பிரதம சரித்திரம். மகாகாளி தியானம். பகவான் விஷ்ணு யோக நித்திரையில் இருக்கும் போது தோன்றிய மது கைடப அசுரர்களை சம்ஹரிக்கும் பொருட்டு தாமரை பூவில் உதித்த பிரம்மதேவர் எந்த தேவியை ஸ்துதித்தாரோ அந்த மகாகாளியை சேவிக்கிறேன். அவள் தனது 10 கைகளில் வாள், சக்கரம், கதை, பானம், வில், பரிகம், சூலம், புஷுண்டி, தலை, சங்கம் இவற்றை தரித்து சர்வாங்க பூஷிதையாய் நீலமணி கொப்பான காந்தியுடன் 3 கண்களுடனும் 10 முகங்களுடனும் 10 கால்களுடனும் விளங்குகின்றாள். முதல் அத்தியாயம். மது கைடப வதம். ஓம் நம சண்டிகாயை. மார்க்கண்டேயர் கூறியது. எவர் சூரிய புத்திரனோ சாவர்ணி என பெயர் பெற்றவரோ 8வது மனுவாக கூறப்படுகிறாரோ அவருடைய வரலாற்றை விரிவாக கூறப்போகும் என்னிடம் நீ கேட்பாய். சூரிய குமாரனும் மகா பாக்கியசாலியும் சாவர்ணி என பெயர் பெற்றவருமான அவர் மகாமாயையின் அனுகிரகத்தால் அவர் எங்ஙனம் மன்வந்தர அதிபரானார் என்பதை கூறுகிறேன் கேளும். முன்னொரு காலத்தில் ஸ்வாரோச்சிஷ மன்வந்திர முடிவில் சைத்திர வம்சத்தில் உதித்தவனாயும் சுரதன் என பெயர் பெற்றவனாயும் பூமண்டலம் முழுதும் ஆண்ட ஒரு அரசன் இருந்தான். தன் வயிற்றில் பிறந்த புத்திரர்களைப் போல நன்றாகத்தான் பிரஜைகளை பரிபாலித்து வந்த அவனுக்கு அப்போது கோலா வித்வம்சிகள் என பிரபலமான அரசர்கள் பகைவர்கள் ஆயினர். பராக்கிரமம் மிக்க சேனைகளை உடைய அவனுக்கு அவ்வெதிரிகளுடன் அவர்கள் நாட்டில் போர் மூண்டது. அவர்கள் பலம் குறைந்தவர்களாயினும் அந்த போரில் கோலா வித்வம்சிகளால் அவன் ஜெயிக்கப்பட்டான். பிரபலமான அந்த எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்ட அந்த புண்ணியவான் அதன் பிறகு தனது நகருக்கு திரும்பி தன்னுடைய தேசத்திற்கு மட்டும் தலைவனாக இருந்தான். பின்னர் சொந்த தலைநகராகிய அங்கும் துஷ்டர்களும் கெட்ட எண்ணங்கள் உடையவர்களும் பலசாலிகளுமான அவனுடைய மந்திரிகளால் பலம் குறைந்த அவனுடைய பொக்கிஷமும் சைனியமும் அபகரிக்கப்பட்டன. பிறகு ஆட்சியை இழந்த அவ்வரசன் ஒருவனாகவே குதிரையின் மீதேறி வேட்டையாட போவதாக சாக்கு காட்டி வழி தெரியாத வனத்துள் புகுந்தான். அங்கு மேதஸ் என்னும் த்விஜஸ்ரேஷ்டருடைய ஆசிரமத்தை கண்டான். அது அம்முனிவராலும் அவரது சிஷ்யர்களாலும் பிரகாசிப்பதாயும் இம்சையை மறந்து சாந்தமாய் விட்ட துஷ்ட மிருகங்கள் சூழ்ந்ததாயும் இருந்தது. அந்த அரசன் அம்முனிவரால் உபசரிக்கப்பெற்று முனி சிரேஷ்டருடைய அவ்வாசிரமத்தில் இங்கும் அங்கும் சஞ்சரித்துக் கொண்டு சிறிது காலம் இருந்தான். மமதை குடிகொண்ட உள்ளத்தினனாகிய அவன் அப்போது அங்கிருந்து கொண்டு பின்வருமாறு சிந்திக்கலானான். என் முன்னோர்களால் முன்பு பரிபாலிக்கப்பட்ட ராஜதானியானது என்னால் இழக்கப்பட்டதல்லவா? நடத்தை கெட்டவர்களான எனது வேலையாட்களாகிய அவர்களால் ராஜ்யம் தர்ம வழியில் பரிபாலிக்கப்படுகிறதோ இல்லையோ? எப்போதும் மதம் கொண்டதும் பராக்கிரமம் மிகுந்ததுமாகிய எனது பிரதானமான அந்த யானை எனது எதிரிகளின் வசமாகி என்ன அனுபவங்களை அடையப் போகிறதோ அறியேன். எவர்கள் எப்போதும் பிரீத்தியாலும் தனத்தாலும் ஒண்டியாலும் எனக்கு வசப்பட்டவர்களாயிருந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக அந்நிய அரசர்களுக்கு இப்போது சேவை செய்கிறார்கள். ஆலோசியாமல் செலவிடும் சீலமுடையவர்களும் எப்போதும் அழிவையே செய்பவர்களுமாகிய அவர்களால் மிகவும் கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வைத்த அந்த பொக்கிஷம் நாசமாக போகிறது. இதையும் மற்ற விஷயங்களையும் அவ்வரசன் இடைவிடாது சிந்திக்கலானான். வேதியருடைய ஆசிரமத்துக்கு அருகில் அங்கு ஒரு வைஷ்யனை அவன் சந்தித்தான். அவனால் அவ்வைஷ்யன், ஐயனே, நீர் யார்? இங்கு வருவதற்கு காரணம் என்று வினவப்பட்டான். சோகம் பிடித்தவர் போலும் மனது உடைந்தவர் போலும் நீர் காணப்படுவது ஏன்? அன்புடன் கூறிய அரசனுடைய இவ்வார்த்தையை கேட்டு அவ்வைசியன் அவ்வரசனிடம் வணக்க ஒடுக்கத்துடன் பின்வருமாறு பதிலளித்தான். வைசியன் கூறியது. நான் தனிகர் குலத்தில் உதித்த வைசியன், சமாதி என்று பெயர். பணப்பேராசையால் ஒழுக்கம் கெட்ட புத்திரர்களாலும் மனைவியாலும் கைவிடப்பட்டவனாய் தனத்தையும் தாரத்தையும் புத்திரர்களையும் இழந்து என்னுடைய தனத்தை அபகரித்துக் கொண்ட நண்பர்களாலும் பந்துக்களாலும் விலக்கப்பட்டு துன்புற்று வனத்தை அடைந்துள்ளேன். அப்படிப்பட்ட நான்
புத்திரர்கள், பந்துக்கள், மனைவி இவர்களுடைய மேல்போக்கு நல்லதோ கெட்டதோ இங்கிருந்து கொண்டு அறிய முடியவில்லை. இப்பொழுது அவர்களுக்கு வீட்டில் இன்பம் ஏற்பட்டுள்ளதா, துன்பம் ஏற்பட்டுள்ளதா? என் புத்திரர்கள் எப்படி இருக்கிறார்களோ, நல்ல வழியில் செல்லுகிறார்களோ, கெட்ட வழியில் செல்லுகிறார்களோ? அரசன் கூறியது. பேராசை பிடித்த எந்த புத்திரர்களாலும் மனைவியாலும் தனத்திலிருந்து நீங்கள் விலக்கி தள்ளப்பட்டீர்களோ அவர்களிடம் ஏன் உமது மனது சிநேக பாசத்தால் கட்டுப்பட வேண்டும்? வைசியன் கூறியது. என்னை பற்றிய வார்த்தை நீங்கள் எப்படி கூறினீர்களோ அது அப்படித்தான் இருக்கிறது. என் மனம் கடினமாகி கட்டுப்பட்டு நிற்கவில்லையே, என்ன செய்வேன்? பணத்தில் பேராசை கொண்ட எவர்களால் பிதா என்ற சிநேகமும் பதி என்ற பிரீத்தியும் பந்து என்ற பிரீத்தியும் விடப்பட்டு நான் விலக்கப்பட்டேனோ அவர்களிடத்தில் என் மனம் இன்னும் பிரீத்தியுடனேயே இருக்கிறது. மகாமதி வாய்ந்தவரே, இது தெரிந்தும் கூட ஏன் இப்படி என்று தெரியவில்லை. எந்த குணமற்ற பந்துக்களிடம் என் மனமானது பிரேமையால் பிணிக்கப்பட்டுள்ளதோ அவர்களை குறித்து எனக்கு பெருமூச்சும் மனக்கலக்கமும் உண்டாகிறது. பிரீத்தியற்ற அவர்களிடம் என் மனம் கடினமாகவில்லையே, அதற்கு நான் என்ன செய்வேன்? மார்க்கண்டேயர் கூறியது. வேதியரே, பிறகு இந்த சமாதி என்ற வைசியனும் அந்த அரச சிரேஷ்டனும் இருவரும் கூடி அம்முனிவரை அணுகினார்கள். முறைப்படி மரியாதையுடன் வைசியனும் அரசனுமாகிய இருவரும் அவருடன் சம்பாஷித்து அவர் அருகில் வீற்றிருந்த சில வரலாறுகளை பேசினார்கள். அரசன் கூறியது. ஐயனே, உம்மை ஒன்று கேட்க விரும்புகிறேன், அதை சொல்ல வேண்டும். என்னுடைய சித்தத்திற்கு அடக்கமில்லாமல் என் மனத்திற்கு ஏற்படும் துக்கத்திற்கு எது காரணமோ அதை சொல்ல வேண்டும். முனி சிரேஷ்டரே, அரசை இழந்துவிட்ட எனக்கு அறிவுள்ளவனாயினும் அறியாதவனைப் போல அரசாங்கங்களில் மமதை உள்ளதோ? அது ஏன்? இவனும் இந்த வைசியனும் புத்திரர்களாலும் தாரத்தாலும் வேலைக்காரர்களாலும் அவ்வாறே ஒதுக்கப்பட்டவன், சொந்த ஜனங்களாலும் தள்ளப்பட்டவன். அப்படி இருந்தும் அவர்களிடம் மிகவும் பிரீத்தியுடையவனாக இருக்கின்றான். நானும் அப்படித்தான். இருவரும் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்து உள்ளோம். குற்றம் காணப்பட்ட பின்னும் விஷயத்தில், அதாவது மனைவி, மக்கள், பொருள், அரசு முதலியவற்றில் மமதையால் கவரப்பட்ட மனத்தினனாய் இருக்கின்றோம். பெருமை வாய்ந்தவரே, ஞானிகளுக்கும் மோகம் ஏற்படுகிறதே, அது ஏன்? ஞானக்கண்ணில்லாதவர்களுக்கு அன்றோ மூடத்தன்மை ஏற்படும். அது எனக்கும் இவனுக்கும் ஏற்பட்டுள்ளது. ரிஷி கூறியது. பெருமை வாய்ந்தவனே, எல்லா பிராணிகளுக்கும் இந்திரியங்கள் சஞ்சரிக்கும் விஷயங்களில் அறிவுண்டு. விஷயமும் அவ்வாறே வெவ்வேறாக இருக்கிறது. சில பிராணிகள் பகல் குருடு, வேறு சில இரவில் குருடு. மற்றும் சில பிராணிகள் பகலிலும் அவ்வாறே இரவிலும் சமமான பார்வையுடையவை. நீர் சொல்லுகிறபடி மனிதர்கள் உண்மையில் அறிவு படைத்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் மட்டும்தான் அங்ஙனம் அறிவு படைத்தவர்கள் என்பதில்லை. ஏனெனில் பசு, பக்ஷி, மிருகம் முதலிய எல்லாம் அங்ஙனம் அறிவு படைத்தவையே. எது அந்த மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் இருக்கிறதோ அந்த அறிவுதான் பொதுவாக மனிதர்களுக்கும் இருக்கிறது. மனிதருக்குள்ளது எதுவோ அது பிராணிகளுக்கும் இருக்கிறது. மற்ற வியாபாரங்களும் இருசாராருக்கும் சமம். அறிவிருந்தாலும் தாம் பசியினால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் மோகத்தினால் தம் குஞ்சுகளின் அலகில் இரையை போடுவதில் ஆதரவு கொண்டுள்ள இந்த பட்சிகளை பார்ப்பாய். மானிட சிரேஷ்டனே, மனிதர்கள் அவ்வாறே புத்திரர்களிடம் மிகுந்த அபிமானம் உடையவர்கள்தான். இவர்கள் செய்யும் உபகாரத்திற்கு பிரத்யுபகாரம் கிடைக்கும் என்ற பேராசையால் அல்லவா இங்ஙனம் செய்கிறார்கள். அதை நீ காணவில்லையா? அதனால்தான் மமதை என்னும் சுழலுடன் கூடிய மோக மடுவில் இவர்கள் வீழ்த்தப்பட்டவர்கள் ஆகின்றனர். பிரபஞ்சத்தின் இருப்பிற்கு காரணமாக மகாமாயையின் மகிமையால் அது நிகழ்கின்றது. அதில் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இந்த மகாமாயை உலக நாயகனாகிய ஹரியினுடைய யோகநித்திரை ஆகின்றாள். அவளால் உலகம் மயக்கப்படுகின்றது. ஞானிகளுடைய சித்தங்களையும் அந்த மகாமாயா தேவியான பகவதி வலுவில் கவர்ந்து மோகத்தில் செலுத்துகிறாள். அவளாலேதான் அசைவதும் அசையாததுமான இவ்வுலகம் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றது. அவள் மகிழ்ந்தால் மானிடர்க்கு முக்திக்கு வரமளிப்பவள் ஆகின்றாள். அவளே வித்தை, உயர்வர உயர்ந்தவள், முக்திக்கும் வித்தாகியவள், என்றும் உள்ளவள்.
ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாகிய அவளேதான் சம்சார தலைகளுக்கும் காரணமாயிருப்பவள். அரசன் கூறியது, ஐயனே, எவளை தாங்கள் மகாமாயை என்று கூறுகின்றீர்களோ அந்த தேவி யார்? அவள் எங்கெனும் தோன்றினாள்? வேதியரே, அவளுடைய செயல் என்ன? அந்த தேவி என்ன மகிமை உடையவள்? என்ன ஸ்வரூபம் உடையவள்? எங்கிருந்து உண்டாகியவள்? பிரம்மஞானிகளில் சிரேஷ்டரே, உம்மிடம் அதையெல்லாம் கேட்க விரும்புகிறேன். ரிஷி கூறியது, உலகே உருக்கொண்ட அவள் என்றும் உள்ளவள். அவளாலேயே அது எல்லாம் வியாபிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருந்த போதிலும் அவளுடைய உற்பத்தி பக்தர்களின் பொருட்டு பலவிதம். என்னிடமிருந்து அதை கேட்பாய். தேவர்களின் காரிய சித்திக்காக அவள் எப்போதும் ஆவிர்பவிக்கின்றாளோ அப்போது நித்தியாயினும் அவள் உலகில் உத்பவித்ததாக சொல்லப்படுகின்றாள். கல்பத்தின் முடிவில் பிரபஞ்சம் ஒரே ஜலமயமாகிவிட்ட போது பிரபுவும் பகவானுமான விஷ்ணு ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு எப்போதும் யோக நித்திரையில் ஆழ்ந்தாரோ அப்போது பயங்கரமானவர்களும் மது கைடவர்கள் என்று பெயர் பெற்றவர்களுமான 2 அசுரர்கள் தோன்றினார்கள். விஷ்ணுவின் காதினில் உள்ள அழுக்கு நின்று தோன்றிய அவர்கள் பிரம்மாவை கொல்வதற்கு முயற்சித்தார்கள். பிரஜைகளுக்கு நாயகனும் பிரபுவுமான பிரம்மா விஷ்ணுவின் நாபிக் கமலத்திலிருந்து கொண்டு தூங்கும் ஜனார்தனரையும் தன்னை எதிர்க்கும் உக்கிர வடிவான அவ்வசுரர்களையும் பார்த்து ஏகாக்கிர சித்தத்துடன் உலக நாயகியும் உலகின் தாயும் உலகை காப்பவளும் அழிப்பவளும் தேஜோமூர்த்தியான விஷ்ணுவின் நித்திரை வடிவினளும் ஒப்பற்றவளுமான அந்த யோக நித்ரா தேவியை துதிக்கலானார். பிரம்மா கூறியது, அழிவற்றவளே, நித்தியமானவளே, நீயே ஸ்வாகா, நீயே ஸ்வதா, நீயே வஷட்காரம், நீயே ஸ்வரரூபிணி, அமிர்தஸ்வரூபிணி, பிரணவஸ்வரூபிணி, அரை மாத்திரை வடிவினளாய் இருப்பவளும் என்றும் உள்ளவளும் நீயே. திரை வடிவினளாய் இருப்பவளும் என்றும் உள்ளவளும் நீயே. எந்த தேவி விசேஷமாய் கூற முடியாதவளோ அவளும் நீயே. தேவி, நீயே சந்தியை, நீயே சாவித்ரி. ஒப்பு உயர்வற்ற அன்னையும் நீயே. இவ்வுலகமானது உன்னாலேயே தாங்கப்படுகிறது, உன்னாலேயே ஆக்கப்படுகிறது. தேவி, இது உன்னாலேயே பாலிக்கப்படுகிறது. முடிவில் எப்போதும் நீயே இதை உண்டு விடுகிறாய். சிருஷ்டியில் உற்பத்தி வடிவமாகவும் பாலனத்தில் ஸ்திதி வடிவமாகவும் உள்ளவள் நீயே. உலக வடிவானவளே, அவ்வாறே பிரளயத்தின் முடிவில் இவ்வுலகிற்கு சம்ஹார வடிவாக உள்ளவளும் நீயே. மகா வித்தையும் மகா மாயையும் மகா புத்தியும் மகா ஸ்மிருதியும் நீயே. நீயே மகா மோக வடிவினளாயும் மகா தேவ சக்தியாயும் மகா அசுர சக்தியாயும் இருக்கின்றாய். நீயே அனைத்திற்கும் மூல காரணமாகவும் முக்குணங்களையும் இயக்குவிப்பவளாயும் இருக்கின்றாய். மரண கால ராத்திரியாகவும் பிரளய கால மகாராத்திரியாகவும் மோகராத்திரியாகவும் பயங்கர வடிவினளாகவும் இருக்கின்றாய். நீயே ஸ்ரீ, நீயே ஈஸ்வரி, நீயே ஹரி, நீயே நிச்சய வடிவான புத்தி. நாணமும் புஷ்டியும் அவ்வாறே சந்தோஷமும் அமைதியும் பொறுமையும் நீயே. வாளும் சூலமும் கதையும் சக்கரமும் ஏந்தி கோர வடிவினலாக உள்ளவளும் நீயே. சங்கமும் வில்லும் பானமும் புஷுண்டியும் பரிகாயுதமும் தாங்கியவளும் நீயே. மங்களகரமானவளும் மங்களம் மிக்கவளும் அழகு மிக்கவளும் நீயே. அகில வடிவினளே, பரத்திற்கும் அபரத்திற்கும் மேலான பரமேஸ்வரி நீயே. சத்தாகவோ அசத்தாகவோ எவ்விடத்திலாயினும் எக்காலத்திலாயினும் எந்த வஸ்து உண்டோ அது அனைத்திற்கும் சக்தியாய் விளங்குபவள் எவளோ அப்படிப்பட்ட நீ அப்போது துதிக்கப்படுவது எங்கனம்? உலகை உண்டாக்கியவனும் உலகை காப்பவனும் உலகை உண்பவனும் எவனோ அவனும் கூட உன்னால் நித்திரையின் வசமாக்கப்பட்டிருக்க எவன்தான் உன்னை துதிக்கும் வல்லமை உடையவனாவான்? விஷ்ணுவும் நானும் ஈசானனும் எவளால் உடல் தாங்கும்படி செய்விக்கப்பட்டோமோ அப்படிப்பட்ட உன்னை துதித்த எவன்தான் சக்தி உடையவனாவான்? தேவியே, அப்படிப்பட்ட நீ இவ்வாறான உன்னுடைய உதாரமான பெருமைகளாலேயே நன்கு துதிக்க பெற்றவளாக விளங்குகின்றாய். வெல்லுவதற்கரிய அசுரர்களாகிய இம்மது கைடவர்களை மயக்குவிக்க வேண்டும்.
உலக நாயகனாகிய அச்சுதன் விரைவில் விழித்துக் கொள்ளவும் செய்ய வேண்டும். இக்கொடிய அசுரர்களை கொல்லும் பொருட்டு அவருக்கு எண்ணத்தையும் தோற்றுவிக்க வேண்டும். ரிஷி கூறியது. இங்ஙனம் பிரம்மாவால் துதிக்கப்பெற்ற தாமசி தேவி அங்கு அப்போது மது கைடவர்களை ஒழிக்க விஷ்ணுவை எழுப்பும் பொருட்டு வெளிப்படையாய் தோன்றாத அவருடைய கண், வாய், மூக்கு, புஜம், ஹிருதயம், மார்பு முதலிய ஸ்தானங்களினின்றும் வெளிப்போந்து பிரம்மாவின் கண்ணெதிரில் தோன்றினாள். அப்போது உலக நாயகராகிய ஜனார்தனர் நித்திரை நீங்கியவராய் எழுந்தார். ஒரே நீர்ப்பரப்பின் மேல் பாம்பு படுக்கையிலிருந்து எழுந்த அவர் அப்போது வீரியமும் பராக்கிரமும் மிகுந்தவர்களும் துஷ்டர்களுமான அந்த மது கைடவர்களை கண்ணுற்றார். பின்னர் பகவான் ஹரியானவர் எழுந்து கோபத்தால் கண் சிவந்தவர்களாய் பிரம்மாவை புசிப்பதற்கு ஆவேசம் பிறந்தவர்களாய் நின்ற அவர்களுடன் போர் புரியலானார். 5000 ஆண்டுகள் பகவான் அவர்களுடன் புஜங்களே ஆயுதங்களாய் கொண்டு போர் புரிந்தார். பலத்தால் பித்து பிடித்தவர்களுமான அவர்கள் கேசவனை நோக்கி எங்களிடமிருந்து வேண்டிய வரத்தை கேட்கலாம் என்று கூறினர். ஸ்ரீ பகவான் கூறியது. எனக்கு பிரீத்தி செய்ய விருப்பம் உள்ளவர்களாயின் நீங்கள் இருவரும் இப்போதே என்னால் கொல்லப்படுபவர்களாக வேண்டும். இங்கு வேறு வரத்தால் ஆவது என்ன? இவ்வளவே என் வரம். ரிஷி கூறியது. வஞ்சிக்கப்பட்டோம் என்று உணர்ந்து அவர்கள் அப்போது உலகமெங்கும் ஒரே ஜலமயமாயிருக்க கண்டு கமல கண்ணனாகிய பகவானை நோக்கி எங்கு பூமி ஜலத்தில் முழுகாமல் இருக்கின்றதோ அங்கு எங்களை கொல்லலாம் என்று கூறினர். அஞ்ஞனமே ஆகுக என்று சங்கு சக்கர கதாதாரியான பகவான் அவர்களுடைய தலைகளை தனது துடை மறைவில் இருத்திக் கொண்டு சக்கரத்தால் சேதித்தார். பிரம்மாவால் துதிக்கப்பட்ட இப்பரதேவதை இங்ஙனம் தானாகவே தன்னை தோற்றுவித்தாள். இந்த தேவியினுடைய பெருமையை உமக்கு மேலும் கூறுகிறேன் கேளும். ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக்க மன்வந்தரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் முதல் அத்தியாயம் முற்றிற்று. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.